ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச எறால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எறால் குழம்ப நிறைய வெரைட்டியில் செய்யலாம். எனக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே பிடிக்கும். இறால் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இறால் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கட்டும், அதாவது கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். அடுத்து 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து வெங்காயம் சேர்த்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாமே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் நமக்கு எறாக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பார்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஏலக்காயையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம தேங்காய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறால் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இறால் க்ளீன் பண்ணுறத நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற இறால் தம் பிரியாணியில் நான் வீடியோவாக காமிச்சிருக்கேன். வேணுன்றவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். இறாலை நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்து இறாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இறால் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். லைட்டாக வதக்கி விட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த இறால் குழம்பு பூரி, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறால் குழம்பை நீங்கள் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுத இறால் குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரியை அலசின கொஞ்சமான தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு டர்ன் பண்ணிக்கிட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுடலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோன்றதால 5 நிமிஷம் கழித்து பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.